பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 21 டேஸ் ப்ரேயரில் டே 7ல் இருக்கிறோம். ரெஹோபோத் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். எல்லாரும் சேர்ந்து அந்த தலைப்போட வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். ஆமீன். ஸோ ரெஹோபோத் அப்படின்னா கர்த்தர் கொடுக்குற தேசம். அந்த தேசம் நம்மளுக்கு சமாதானமாக இருக்கும். அந்த இடம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, வாக்குவாதம் இருக்காது அப்படின்னு கடந்த நாட்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தர் கொடுக்குற தேசத்தில் நம்ம போய் சுதந்திரிக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட சில காரியம் விளக்கணும். சில காரியங்கள் நம்மகிட்ட இருக்கும். அந்த காரியங்கள் நீங்கினா தான் நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அந்த சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்த 7வது நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, நம்மளிடத்துல இருந்து அந்நிய காரியங்கள், அந்நிய தெய்வங்கள், ஸோ இந்த காரியங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்து விளக்குனா அந்த ரெஹோபோத்தை ஈஸியாக சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ இதற்கு நம்ம பார்க்க வேண்டிய வேத பகுதி எங்கே அப்படின்னா, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் அதில் 1 முதல் 4 வசனத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமாகிறாரு. தரிசனமாகி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, உன்னிட்ட நீ ஓடி வரும்போது உன்கிட்ட ஒரு தெய்வம் பேசுனாங்கல்ல, அந்த தெய்வத்திற்கு நீ போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அங்கே யாக்கோபு சொல்கிறாங்க, தன் குடும்பத்தார் இடத்துல அவங்க கர்த்தரை சேவிக்கிற குடும்பம் தான், அவங்களிடத்துல அந்நிய தெய்வங்கள் இருக்காது, அந்நிய காரியங்கள் இருக்காது. ஆனாலும் அங்கே சொல்கிறாங்க, அந்நிய தெய்வங்கள் ஒருவேளை உங்களிடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை அகற்றி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் எப்படி அந்நிய தெய்வங்கள் உள்ளே வந்திருக்கும். ஏன்னா அவங்க உலகத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பழக்க வழக்கங்கள் எல்லாமே இவங்களும் கையாண்டு கொண்டு இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ராகேலை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தகப்பனோட அந்நிய தெய்வத்தை ராகேல் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே லாபான் கூட செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அதை மறைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அந்நிய தெய்வத்தில் வச்சு அந்த கூடை மேலேருந்து அது மேலே ராகேல் உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்படி அந்நிய காரியங்கள் சிலது யாக்கோபுக்கு தெரியாமையே அங்கே உள்ளே வந்திருக்கலாம். அதான் அங்கே யாக்கோபு சொல்கிறாங்க, குடும்பத்தார்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 4வது வசனத்தில் யாக்கோபு அவைகளை சீக்கேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். ஸோ அந்த கர்வாலி மரத்துக்குள்ளே எல்லா அந்நிய காரியங்கள், ஸோ வேண்டாத கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா புதைச்சு போட்டாச்சு. அதுக்கடுத்து அவங்க எங்கே போகிறாங்கன்னா, கர்த்தர் தரிசனமான அந்த இடத்துக்கு போகிறாங்க. யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்துக்கு அவங்க போகிறாங்க. ஸோ இப்படி அவங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே ரெஹோபோத்தான இடத்த அவங்க சுதந்திரிக்கிறாங்க. கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே பலிபீடத்தை உண்டாக்குறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறுபடியும் அங்க யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்றாங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல, யாக்கோபு பதான் அரண்மனையிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும்படி என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஸோ இப்போ அங்கே ரெஹோபோத்துக்கு சுதந்திரிக்க போயாச்சு. அங்கே சமாதானமான அந்த இடத்துல அந்நிய காரியங்கள் இல்லை, எல்லாத்தையுமே விலக்கியாச்சு. இப்போ மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, தரிசனமாகி யாக்கோபுல இடத்துல பேசி யாக்கோபை மனசார ஆசீர்வதிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், யாக்கோபு தேவனோட போராடி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாங்க? ஒரே ஒரு ஆசீர்வாதம், இனி உன் பேர் யாக்கோபு கிடையாது இஸ்ரவேல் சொல்றாங்க. அதுவுமே என்னது, யாக்கோபு போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இப்போ அந்த அந்நிய காரியங்கள் எல்லாத்தையுமே அவங்க யாக்கோபு அகற்றி போட்டதுனால இப்போ யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமாகி சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ என்னென்ன ஆசீர்வாதங்கன்னா, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல், அதுக்கடுத்து நீ பலுகி பெருகுவாயாக, ராஜாக்கள் உன்னிடத்தில் பிறப்பார்கள், சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். ஸோ இதில் வாசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெயின் கீ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ பலுகி பெருகிறது, சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஸோ அப்படின்னு கர்த்தர் மனதளவில் என்ன பண்ணுறாங்கன்னா, யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்கிறாருங்க. எப்படி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கும் தேவன் தந்துள்ளார். ஸோ இப்படி இன்றைக்கு என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்கள்,
அந்நிய தெய்வம்னா நம்ம ஐடல்ஸ் மட்டும் இல்லை, அந்த சொரூபம் மட்டும் இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் அந்நிய தெய்வங்கள் தான், அந்நிய காரியங்கள் தான். என்னென்ன காரியம் உங்கள்கிட்ட இருக்கோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இன்னும் உங்கள் இருதயத்தில் இருக்குது, இன்னும் நீங்கள் அதை வழிபட்டு கொண்டு இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் அதை கடைப்பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தர் இதை காரியம் உன் இடத்துக்கு வேணாம், இதை விட்டு விலகு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை விட்டு விலகாமல் நீங்கள் அதை கையாண்டு கொண்டு இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, உனக்குரிய ரெகோபோத்தை நீ சுதந்திரிக்க முடியாததுக்கு காரணம் அந்த காரணம் தான். அதை உன்னிடத்துல இருந்து விலக்கி போடும்போது நீ கண்டிப்பாக ரெகோபோத்தை சுதந்திரிப்ப. ரெகோபோத்தை சுதந்திரிச்சது மட்டும் இல்லாமல் அந்த சமாதானமான இடத்துல நான் மறுபடியும் உன்னோட நான் பேசுவேன், உனக்கு நான் மறுபடியும் இன்னும் சகல ஆசீர்வாதத்தினால உன்னை நிரப்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருங்க. ஸோ இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், அந்நிய காரியங்கள், நான் உனக்கு சொன்ன அந்த காரியத்தை விட்டு விலகு, அப்பொழுது நான் சொன்ன இடத்துக்கு உனக்கு கொண்டு போய் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மறுபடியும் சந்தித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பழுகி பெருகச் செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த வேலையிலும் தகப்பனே ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. அப்பா, நமக்கு பிரியமில்லாத காரியத்தை இன்னும் நாங்கள் செய்து கொண்டு இருந்தோன்னா, ஆவியானவரே அந்நிய காரியம், விக்கிரக காரியம் தகப்பனே ஆவியானவரே இன்னும் நாங்கள் வழிபட்டு கொண்டு இருந்தோன்னா ஏசப்பா தகப்பனே, சூழ்நிலை நிமித்தமாகவோ இல்லை எங்களால் அதை விட முடியாத காரணமாகவோ இருந்தால் எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே தகப்பனே, இந்த காரியங்களை எங்களை எடுத்து போடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யாக்கோபு தகப்பனே தன் குடும்பத்தாரை ஆவியானவரை வழிநடத்தினது போல தகப்பனே எங்கள் குடும்பத்தை வழிநடத்த, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்நிய காரியங்களை தகப்பனே நாங்கள் விட்டு விலக கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தகப்பன் ஆவியானவரை இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசுறீங்க தகப்பனே, எங்களை சுத்திகரிக்கிறதுக்கான காரியமாக இது இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அந்நிய காரியங்களை விளக்கும் போது என் கர்த்தர் எங்களோடு நீங்கள் மறுபடியும் தரிசனமாகி எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே ரெகோபோத்தை சுதந்திரிக்க இந்த அந்நிய காரியங்களை எங்களை விட்டு விலக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா சத்தியம் உள்ளவைகள், ஜீவன் உள்ளவைகள் தகப்பனே. இந்த வார்த்தைகள் எல்லாம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே உருவம் பெற்று பலன் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க, கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க ஆவியானவரே. அப்பா தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ரெகோபோத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படியே உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா தகப்பனே. பழைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை அப்பா எப்படி யாக்கோபுக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அதே போல் எங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் சந்ததி பெருகும்படிக்கு, எங்கள் சந்ததிக்கு தகப்பனே சமாதானமான சூழ்நிலையை நீங்கள் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, அதை நீங்கள் செய்யும்படிக்காக நாங்கள் கேட்குறோம்ப்பா. கூட இருங்க, வழி நடத்துங்க, எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீங்களே ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.